குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் மக்களே. நீங்கள் எந்த டைமில் பார்க்குறதா இருந்தாலும் குட் டே ஃபார் யூ. நம்ம இன்றைக்கி வந்து ஹைதராபாடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வெளியே தான் போக போகிறோம். ஆக்சுவலி எப்படி தெரியுதுன்னு ஒன்றும் உங்களுக்கு தெரியல. நம்ம ஹோட்டலில் தான் இருக்கோம். ஹோட்டலில் இருந்து நம்ம இன்றைக்கி சார்மினார் போகலாம் அப்படின்னு தான் பிளானு. சார்மினார் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்றதை வந்து நான் காட்டுறேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த பிளேஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அந்த பிளேஸ் எல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டுறோம். பட் ஆனால் நான் மேக்ஸிமம் வந்து அதிகமாக இது பண்ணணும்னு இல்லை. எனக்கு வேறு வேறு ஃப்ளைட்டு நைட்டு தானடா நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ஹரியாக இருக்கும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குது நமக்கு வந்து. ஸோ அதுவே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே வந்து லேட் ஆகிடும். மார்னிங்கிறதால மேபி கொஞ்சம் அதிகமாக டிராஃபிக் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து நாங்கள் ஈவினிங் டைமில் வர மாதிரி இருந்தால் இன்னும் அதிகமாகிடும் டிராஃபிக்கு. ஸோ நம்ம வந்து அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து தேவையில்லை. நாங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சார்மினார் போயிட்டு அங்கே சரௌண்டிங்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்றது தான் பிளான். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போயிட்டுருக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, நாங்கள் நைட்டு சாப்பிட்டாச்சு. வீட்டில் இருந்து நான் கொண்டு வந்துட்டேன். கேரளாவிலேருந்து வரும்போதே கொண்டு வந்துட்டேன் நான். பட் ஆனால் அது வந்து சாப்பிட்ட மாதிரி இல்லை, கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் சூடு வந்து இல்லைங்க. பிரியாணி வந்து சூடு இல்லை, மட்டன் பிரியாணி. அது வேறு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகாமல் இருக்குது கொஞ்சம் லைட்டாக. மட்டன் வேறு அதிகமாக சாப்பிட்டுருக்கேன்னா 3 பாக்ஸ் வச்சுட்டாங்க. ஆக்சுவலி 3 பாக்ஸ்ன்றது வந்து தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் 3 பாக்ஸ் வந்து வீட்டில் வச்சுட்டாங்க. பட் வேறு வழி இல்லை, சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக 2 பாக்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் நேம் கால்டு ஃபைன் டைன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வந்துருக்கு. இங்கே தான் நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம். கொஞ்சம் சிட்டி டிராஃபிக் நாய்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு தான். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுதான் என்னோட பிரச்சனை, சாப்பிட்டு தான் இருக்கும். நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பில் வந்து இன்னும் வரல. பில் நான் காஃபியும் சொல்லியிருக்கேன். பில் வந்ததுக்கப்புறம் 2 இட்லி, 1 வடை, 1 தோசை, 1 வடை எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றது இந்த ஹோட்டலில் நம்ம பார்க்கலாம். திருப்பி ரூமுக்கே வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து ஊபர் புக் பண்ணணும். ஊபர் புக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஊபர் வந்த உடனே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். திரும்பி என் ரூமுக்கு வந்தோம்னா இவன் ஏதோ எடுக்கணும்னு சொன்னான். அது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். இங்கேருந்து சார்மினார் போயிட்டு சார்மினார் வந்தாச்சு. இப்போ ஆக்சுவலி சார்மினார் கிட்ட தாங்க இருக்கோம். இங்கே ரொம்ப ரஷ்ஷாக க்ரௌடாக தான் இருக்கும் எப்போவுமே. இன்றைக்கி சண்டேன்றதால இன்னமும் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் க்ரௌடாலாம் கிடையாது. நான் ஒன்றும் காட்டுறேன், எனக்கு பாருங்கள், வியூவாக பாருங்கள். ஆக்சுவலி இந்த சார்மினாருக்கு வந்து ஒரு இது இருக்குன்னே சொல்லலாம், ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். ஆக்சுவலி இது வந்து பில்ட் பண்ணது வந்து 1591 தான் பில்ட் பண்ணது. இது வந்து ஆக்சுவலி சுல்தான் முகமது குலி குத்துப் ஷான்றவர் தான் பில்ட் பண்ணார். 1951 பில்ட் பண்ணாருங்க. நீங்கள் பாருங்கள், வியூ வந்து மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இதோட டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து நான் போக விரும்பலை. டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் உங்களுக்கு இங்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் செக் பண்ணலாம், உங்களுக்கு பார்க்க முடியும். இதுதான் ஆக்சுவல் வியூ வந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹைதராபாத்தில் ஒன் டே லே ஓவர் இருந்தது, இல்லை ஒன் டே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா
இந்த ஒன் டேயில் என்னென்னலாம் சுற்றி பார்க்க முடியும், என்னென்னலாம் வந்து நமக்கு எல்லாமே மேக்ஸிமம் பார்க்க முடியாது, பட் இருந்தாலும் என்னென்ன பார்க்க முடியுன்றது வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். அதுதான் இந்த வீடியோவோட கோல் வந்து. ஏதோ நானும் என் ஃப்ரெண்டு தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து எங்கேயுமே வெளியில் போகிறோம் அப்படின்னு வந்து பிளான் கிடையாது ஆக்சுவலி. பட் ஆனால் நம்ம எப்படியும் இங்கே ஒரு ஒன் டே ஃபுல்லாக இருக்க போகிறோமே, ரூம்லேயே உட்காந்து என்ன பண்ணுவோம். என் ஃப்ரெண்டுனா தூங்கிடுவான், அவன் பரவாயில்ல, அவன் ஈஸியாக தூங்கிடுவான். எங்கே இது பண்ணாலும் ஈஸியாக வந்து தூங்குகிற ஒரு ஆள் அவன். நம்மளால் வந்து அப்படி இருக்க முடியாது. எனக்கு வந்து சுத்தங்க, எனக்கெல்லாம் தூக்கமே வராது ஆக்சுவலி. ரொம்ப தூங்குகிற ஆள் கிடையாது நான். நைட் டைம்லேயே தூங்குறது கஷ்டம், டே டைம்லேயே நான் சுத்தமாக தூங்க மாட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் சரி சுற்றி பார்க்கலாம், ஒரு vlog எடுத்த மாதிரி இருக்கும், நம்ம ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு vlog அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுக்கிறது. நான் வந்து கொஞ்சம் இந்த இதில் வந்து பிளாக்காக தெரிஞ்சால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் பிளாக் தான், பட் ஆனால் எக்ஸ்போஷரால் சன் வந்து எப்படி அடிக்குதுன்னு வந்து சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல. தலைக்கு மேலே தான் அங்கே சன் அடிக்குது. ஸோ நான் எப்படி திரும்பினாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து போய் பார்க்கலாம். எனக்கு வந்து ஊபருக்கு வந்து சார்ஜ் ஆனது வந்து என்னோடய லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக 22 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. இந்த சார்மாருக்கு வந்து இந்த 22 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணது 391.2 ருபீஸ் வந்து எனக்கு சார்ஜ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இன்கேஸ் யாராவது ஷம்ஷாபாத்லேயே வந்து ஃபோட்டோ எடுத்து தங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஷம்ஷாபாத்லேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து ஊபர் பிடிச்சி இங்கே வர்றதுக்கு வந்து 400 ருபீஸ்க்குள்ளே தான் சார்ஜ் ஆகுது. ஸோ இன்கேஸ் இங்கே வரீங்க, உங்களுக்கு லே ஓவர் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹைதராபாத்தில் ஒரு லேண்ட்மார்க், இல்லை ஹைதராபாடோட ஒரு இது அப்படின்னு சொல்ல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேண்ட்மார்க்காக இல்லை லைக் ஒரு பாயிண்ட் ஹைதராபாத் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சினிமாலெல்லாம் கூட எடுத்து காட்டுற ஒரு பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சார்மினாரை வந்து. ஸோ நீங்கள் யாராவது வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ வந்து ஆக்சுவலி வேறு பிளேஸ் போகலாம் அப்படின்னு வந்து இருக்கும். அது எங்கே என்னன்றது வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியல. ஒரு பிளான் பண்ணாமல் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஜஸ்ட்டு இங்கே லோக்கல்ஸோட கேட்டு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காப்போம். லொக்கேஷன் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் பண்ட் தான் போகிறோம். எல்லாமே வந்து நியர்பை தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் இது வந்து பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும் டேங்க் பண்டுக்கு. நான் பஸ்ஸு இல்லை ஆட்டோ பிடிச்சி போகலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ பஸ்ஸே போகலாம். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் பஸ்ஸில் போயிட்டு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் பஸ்லலாம் போயிட்டு. ஸோ பார்க்கலாம். ஆந்திராவில் போயிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஆந்திராவில் ஐ மீன் தெலுங்கானாவில் இருக்கட்டும் இல்லை ஆந்திராவில் இருக்கட்டும், நான் சின்ன வயசில் போனது தான் பஸ்லாம். அதுக்கப்புறம் நான் போனது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேருந்து நம்ம டேங்க் பண்ட் அப்படின்னு வந்து டிக்கெட் வாங்கணுமா, அங்கே வாங்கிட்டு நம்ம ஹுசைன் சாகர் அந்த புத்திஸ்டோட ஒரு ஸ்டாச்சு இருக்குது இல்லைங்களா, அதுவும் நீங்கள் மோஸ்ட் ஆந்திரா சினிமாஸ்லாம் தெலுங்கு சினிமாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது கூட நம்ம இன்றைக்கி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தென் ஒன் மோர் திங், நம்ம வந்து இங்கே சார்மினார் அங்கே மேலே எல்லாம் நம்ம போகல. ஏன்னா எனக்கு வந்து இப்போது அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேலே போயிட்டு பார்த்துட்டு அந்த க்ரௌடில் வந்து இது பண்ணணுன்னு இல்லை. ஆக்சுவலி நம்ம பிளான்லேயே வந்து ஹைதராபாத் வந்துன்றது வந்து இல்லை. பட் இருந்தாலும் யாராவது நீங்கள் இன்கேஸ் வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இது ஹெல்ப்ஃபுல் ஆகுமே அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறதே வந்து. இன்கேஸ் நீங்கள் யாராவது ஒன் டே இந்த மாதிரி லே ஓவர் இருக்குன்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ பஸ்ஸில் இருக்கோங்க நம்ம ஆக்சுவலி. இதோ பஸ்ஸில் இருக்கோம். ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ஆந்திராவில், ஐ மீன் சாரி, ஆந்திராவே வருது, இது தெலுங்கானா. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து தெலுங்கானாவில் பஸ்ஸில் போகிறோம். இப்போ வந்து டேங்க் பண்ட், இங்கேருந்து டேங்க் பண்ட் வந்து 8 to 9 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. அங்கே போயிட்டு நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் ஆட்டோ வந்து கேட்டேன், ஆட்டோக்கு வந்து 150 கேட்டாங்க. யாராவது ஹைதராபாத் மக்கள் இங்கேருந்து வந்து 150 ஆகுமா இல்லை எப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 90 ருபீஸ்ன்னு சொன்னோடனே நீங்கள் ஊபரே புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. திரும்பி வந்து அவர் வந்து
நீங்கள் வாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ நான் வந்து சொன்னேன், ஊபர் புக் பண்ணிட்டு சொன்னீங்கல்ல, தேவையில்லை நீங்கள் போங்க அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். நமக்கு வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லைங்க, நம்ம வந்தது நம்ம ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். அது இல்லாமல் வந்து நம்ம ஜஸ்ட் சும்மா ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ பஸ்ஸுக்கு எவ்வளோ ஆகுதுன்றது வந்து நான் காட்டுறேன். நான் 90 கேட்டால் கூட ஆட்டோவில் நோ சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபீஸ்லேயே வேலை முடிஞ்சிச்சு. 60 ரூபீஸ் கூட கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். வீட்டுக்கு அதுக்கு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொண்டு போக மாட்டாங்க. ஓகே தான், எனக்கு புரியுது. பட் ஆனால் பஸ்ஸில்ன்றதால 60 ருப்பீஸ் இதில் வந்து டிக்கெட்டு எதுவுமே கொடுக்கல. இது என்ன பஸ்ஸுன்னு வந்து எனக்கு சுத்தமாக தெரியல. நார்மலாக ஏதோ ஒரு சின்ன பஸ் மாதிரி தான் இருக்குது. என்ன பஸ்ஸுன்றது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியல. 60 ருபீஸ் வாங்கினாங்க. சரி பரவாயில்ல போட்டோம், 90 விட கம்மியாக தான் இருக்குது, 150 விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இதை எடுத்தது. நான் அங்கே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இனிமேல் இங்கே காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஃபுல்லி நாய்ஸியாக இருக்குது. ஜஸ்ட்டு சும்மா நீங்களே பாருங்கள், காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்குது ஃபுல்லாக டிராஃபிக்கில். ஸோ நான் அங்கே போயிட்டு கண்டினியூ. ஸோ நம்ம இப்போ வந்து டேங்க் பண்ட் வந்து அந்த பக்கம் போகணும். நம்ம வந்து இப்போது அசம்பிளி கிட்ட தான் இருக்கோம். இது ஃபுல்லாகவே அசம்பிளி தான், நம்ம இங்கே தான் இருக்கோம், அசம்பிளி கிட்ட தான் இருக்கோம். அசம்பிளி டேங்க் பண்டு, அப்புறம் வந்து இங்கே ஒரு மியூசியம் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுவும் நியர்பை தான். அதுவும் வந்து நம்ம மேக்ஸிமம் செக் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்றது வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நான் நடந்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டேங்க் பண்ட் போகலாம் அப்படின்னு வந்து நடந்துகிட்ருக்கேன். டேங்க் பண்ட் முடிச்சுட்டு அசம்பிளி இது வந்து வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஃபுல்லாக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா மாதிரி தான் இருக்குது. அது முடிச்சுட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து இந்த டேங்க் பண்டோட இது முடிச்சுட்டு வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து இன்னொரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா இதே வீடியோவை வந்து அப்படியே கன்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். எங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கஷ்டம்தாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் போலீஸ் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வீடியோ எடுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு. போலீஸ் குவார்ட்டர்ஸு பக்கத்துலேயே வந்து அசம்பிளி கூட இருக்குது, இந்த பக்கம் தான் இருக்குது. போலீஸ் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கேருந்து நம்ம இப்படிக்கா போயிட்டு ஒரு சிக்னல் க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேங்க் பண்ட் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக நாய்ஸியாக இருக்குது, ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு க்ராஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம ஆல்ரெடி இங்கே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் தான் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தது டிராஃபிக் போலீஸோட. அவங்க வந்து செம்ம ஃப்ரெண்ட்லிங்க. ஆக்சுவலி நம்ம கேமரா வந்து ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்துட்டு என்ன கையில் அப்படின்னு கேட்டாங்க. நான் கேமரா அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு இதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் வந்து ரொம்ப இப்போது அவங்க வீட்டில் கூட அவங்க ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃப் யாரோ சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். அவங்களதும் வந்து எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி பண்ணலன்னா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி என்கிட்டயே வந்து அவர் சஜஷன் கேட்டார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. మిస్టేక్స్ ఏమన్నా కొంచెం ఇంకా అట్రాక్టివ్గా ఇలా అయింది ఏంటి అని మనం పెడతాం కదా, అప్పుడు వెంటనే వాళ్ళు వచ్చి చూస్తారన్నమాట ఏమైంది అని క్లిక్ చేస్తారు. అవునా, చదివినప్పుడే ఎంత మళ్ళీ ఇది తమిళ అంతా పెడుతున్నారు కదా, கூடங்கானே ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி அவர் பார்த்து ரொம்ப ஹாப்பி பட்டார். நம்மளோட சேனல் கூட நம்ம யூடியூப் பண்ணுறோம் அப்படின்ன உடனே அவரும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனார். சூப்பராக இருந்தது. இன்ட்ராக்ஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இவ்வளோ நேரம் வந்து நம்ம கேமரா எடுத்து வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கிளிப் வந்து நான் போடுறேன் பாருங்கள். இன்னும் வீடியோ எடுத்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. மொத்தத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம ரோட் க்ராஸ் பண்ணுறது கூட வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் நிறுத்தி கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லி பீப்புளுங்க. அன்பிலீவபிள், சான்ஸே இல்லை. நான் ரோட் க்ராஸ் பண்ணுறேன், இருங்க நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே உள்ளே வந்தாச்சுங்க, லும்னி பார்க் உள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து ஏதோ இங்கே ஃப்ரண்ட்டில் தெரியுது பாருங்கள் நீங்களே.
தெரியுதுங்களா ஃபுல்லாக அந்த ரிவரு. பார்க்கில் ஒன்றும் இது பார்க் தானா? அது எனக்கு வந்து ஆக்சுவலி பார்க்கா இல்லை என்னன்றது வந்து தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் தான் வரேன் இங்கே. நான் ஆக்சுவலி எனக்கு அந்த புத்து ஸ்டாச்சு இருக்கு இல்லைங்களா, நான் அதுக்காக அது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக மெயின் வந்தது. பட் ஆனால் அங்கே உள்ளேக்கெல்லாம் போகலங்க. இப்போ போட்டு பிடிச்சி அங்கே வரைக்கும் போயிட்டு அது சுத்தமாக முடியாத ஒரு வேலை. ஸோ நான் உள்ளேக்கெல்லாம் போகல, அங்கெல்லாம் போகல. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு மேலோட்டமாக தான் காட்ட போகிறேன். இன்கேஸ் நீங்கள் அங்கே போய் ஒரு வீடியோ பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் வந்து நான் கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆஸ் ஆஃப் நோ நான் இப்போ அங்கே போகல. எனக்கு வந்து அவ்வளோ டைமும் இல்லை. ரொம்ப என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் நான். சுத்தமாக முடியலங்க, சுத்தமாக முடியல. ரொம்ப நேரமாக நடக்கிறேன் நான். அட்லீஸ்ட் ஒரு எத்தனை நேரம் ஆகிட்டடா நம்ம நடக்கணும்? 40-45 நிமிஷத்துலேருந்து நடந்துட்டு தாங்க இருக்கேன். ஸோ சுத்தமாக முடியல. முடிஞ்சால் ஏதாவது கொஞ்சம் வாட்டரா இல்லை கோக்கா பெப்சி ஏதாவது ஒன்று குடிக்கணும். அஸ் ஆஃப் நோ இதுதான் வியூ. ஒன்று அந்த வியூ மட்டும் பார்த்துருக்கீங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு இல்லை. ஃபுல்லாக நிறைய சின்ன சின்ன போட்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த இதுக்கிட்ட ஸ்டாச்சு கிட்ட போகிறதுக்காக தான் நினைக்கிறேன். அந்த வியூ வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து நமக்கு அந்த சைடில் ரோடு இருக்குது, அங்கேருந்து வந்து நமக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இங்கேருந்து வந்து எனக்கு பேக் சைடு வியூ தான் தெரியுது. நான் இந்த வெயிலில் ரொம்ப நடக்க விரும்பலைங்க. ஆல்ரெடி ரொம்ப டேன் ஆகிட்டேன் நான். நம்ம அங்கே போனதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குல்ல, துபாய் போனதுக்கப்புறம். ஸோ அதனால் நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுக்க விரும்பலை. இப்போதைக்கு இது தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஜஸ்ட் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது அப்படின்னா நான் வீடியோ வந்து எடுக்கிறேன் கண்டிப்பாக. இப்போது நான் வந்து வேறு எதுவுமே எடுக்கலை. ஜஸ்ட் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வந்து நான் மாண்டேஜ் கிளிப்ஸாக கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இங்கே ஒர்க்கு வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன் நான். இது வந்து ஒரு பார்க். ஆக்சுவலி பார்க் பேக்கில் தான் இருக்குது இந்த லேக்குன்றது. வந்து இந்த லேக்கில் தான் இந்த புத்தாவோட ஸ்டாச்சு இது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இன்னார்பிட் மால் தான். இன்னார்பிட் மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்போ அங்கேயும் வந்து நான் போயிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் பேசிக்காக எல்லாம் 1 by 1 கவர் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து. டீட்டெயில்டாக வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் ஹைதராபாத் வரும்போது நான் டீட்டெயில்டாக வீடியோ வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மால் ஃபுல்லாக வந்தாச்சு. ஆக்சுவலி இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா, எங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம். வாஷ் பண்ணிவிட்டு வெயிலுக்கால ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு ஃபேஸ் எல்லாமே. வந்து இதுதான் மால்குள்ளே என்ட்ரு ஆனோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, கேம்பெயின் மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து கார்ஸு அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து இங்கே ரிவ்யூ பண்ண முடியுமான்னு தெரியல. ரிவ்யூக்கு நான் கேட்டு பார்க்குறேன். இங்கேயோ நம்மளோட பன்னி காஸ் சேனலில் யூஸ் ஆகும் ஒரு ரிவ்யூ எடுத்தால் செக் பண்ணலாம். இப்போது ஆஸ் ஆஃப் நவ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:20 ஆகுது நமக்கு டைம். இங்கே வந்து எங்கள் சிஸ்டர்ஸ் பிடிச்ச பிராண்டெல்லாம் கூட இருக்குது. இந்த பைசன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, வேக்யூம் கிளீனர்ஸ் அப்படிலாம். இங்கே வந்து அதுக்காகவே வந்து ஒரு செப்ரேட்டாக ஒரு ஸ்டோரே வந்து இருக்குது. கொச்சியில் வந்து ஜஸ்ட்டு செப்ரேட்டாக சேல் பண்ணுறாங்க. இங்கே அதுக்காகவே வந்து ஒரு ஸ்டோரே வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள். வந்து ஸ்டோர் இருக்குது. தென் நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குங்க. நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய ஃபேமஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் கூஷியாக இருக்குது. இன்னும் வந்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா நைக்கி, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் இருக்குது, லோக்கல் பிராண்ட்ஸும் வந்து நிறையவே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து டாப் ஃப்ளோரில் தான் இருக்கோம். ஆமாம், டாப் ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம வந்து ஆக்சுவலி ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னா வந்திருக்கோம். நாங்கள் என்ன சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்குது. பார்க்கலாம். இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த என்னென்ன ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம் என்ன சாப்பிடணும் அப்படின்றது. பட் கண்டிப்பாக ஹைதராபாத் வந்துட்டு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு தான் இருக்குது. பட் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் தயங்குறான், இங்கே ஏதாவது சாப்பிட்டா ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு. பட் லெட்ஸி, நம்ம பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நோ நாங்கள் ஃபுட் கோர்ட் ஏரியாவில் தான் இருக்கோம். பார்க்கலாம்.
இப்போது கேஎஃப்சி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருக்கோம். கேஎஃப்சி ஏதாவது பர்கர் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இங்கேருந்து சாப்பிட்டு நாங்கள் இனிமேல் ரூமுக்கு கிளம்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகணும். நான் வந்து இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதாவது நம்ம துபாய்க்கு போகிற ஒரு சீரீஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஹைதராபாடோட வீடியோ தான் வந்து. இந்த வீடியோ நமக்கு இதோட முடிஞ்சிடுச்சு. இதுவுமே வந்து நீங்கள் இதெல்லாமே வந்து இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம துபாய் சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். See you in next video. Signing off. Take care. Bye.